ஒரு வழியாக அந்த அயோக்கிய பையலை காவல்துறை கைது பண்ணிடுச்சு. அவனை கைது செய்கிற வரைக்கும் இங்கு திரைத்துறையில் இருக்கிற முக்கியமாக அந்த ஜனநாயகம் தொடர்பான பலருக்கும் வயிற்றில் கிளி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரையுமே ஒரு குற்றவாளிகள்ங்கிற நோக்கத்தோடையே பார்க்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக அந்த படத்தினுடைய எடிட்டர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அவர் தான் இந்த படத்தை லீக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா ஒரு அபாண்டமான பழியை உதயநிதி மேலே சுமத்தினார். ஆக்சுவலாக மத்திய அமைச்சர் எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து தான் ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை வச்சார். அப்புறம் இன்னும் சில பேர் விஜய் தான் இந்த வேலையை செஞ்சிட்டாரு, அவர் இந்த படத்தை வெளியிடணும்னு நினச்சாரு, படம் வெளிவரலை, தேர்தலுக்கு முன்னாடி படம் வெளிவரலைன்னொன்னே அவர் தான் அப்படி வஞ்சகமாக ஒரு வேலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அதை நினச்சேன், ஒரு வேலை அப்படி செஞ்சுருந்தா விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு சரியான மூவ் தான். ஏன்னா இந்த படத்தை ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். அந்த படத்தை மத்திய மாநில அரசுகள் முடக்கணுன்னே, இதில் ஏன் மாநில அரசு சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கக்கூடாது. சென்சார் போர்டை ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்ததில் மத்திய அரசு மாதிரியே மாநில அரசுக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரிலாம் பல பேர் பேசுகிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் காரணம் அப்படின்லாம் வெளியில் செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது நானே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் பண்ணிட்டாரு. அப்படி பார்த்தா அந்த அவருடைய அரசியல் மூவ் சரியானது தான் அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், சம்பந்தமே இல்லாமல் ஒரு பொறுக்கி உள்ளே இந்த வேலையை பண்ணியிருக்கான். இது எப்படி கசிஞ்சிருக்குங்கிறத நான் யூகிக்கிறேன். அப்படின்னா இப்போ பல எடிட்டர்ஸ் சொந்தமாக அவங்க ஒரு எடிட் ஷூட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நாள் முழுக்க ஒர்க் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. நடுவில் ஒரு படம் இன்னொரு படம் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு கேப் வருதுன்னு வைங்களேன், சும்மா தானே இருக்கும், இந்த எடிட் ஷூட்டை நம்ம வேறு யாருக்காவது வாடகைக்கு விடலாமே அப்படின்னு தோணும். அப்புறம் சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு அனுமதிப்பாங்க. அப்படி ஹார்ட் டிஸ்கோடு உள்ளே வந்த ஒரு எடிட்டர் அவருடைய, அதாவது வேற ஒரு படத்தை ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிட்டு அங்கே போட்டு எடிட் பண்ணி திரும்ப அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒரு நடைமுறை தான். இந்த சம்மந்தப்பட்ட பையன் எப்படி பண்ணான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. காவல்துறை விசாரணையிலிருந்து நமக்கு கசிகிற தகவல் என்ன அப்படின்னா, அந்த எடிட்டர் அவர் ஜனநாயகன் காட்சிகள் எதையுமே எரேஸ் பண்ணாமல் போயிட்டார். ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய காப்பியே ரெடி ஆயிடுச்சு. காப்பி ரெடியானோடனே சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஒர்க் ஃபைல் எல்லாமே அவர் கொஞ்சம் பாஸ்வேர்டு போட்டு வைக்கணும் அல்லது டெலிட் பண்ணி வைக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கேஷுவலாக அதை விட்டு வச்சுருந்ததா ஒரு தகவல் இருக்குது. விசாரணையில் அப்படி தான் தகவல் வருது. இப்போது அவர் அதை யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு நினச்சி வச்சுருக்கலாம், அல்லது ஒரு அஜாக்கிரதையின் காரணமாக கூட வச்சுருக்கலாம். இப்போ அங்கே வந்த பையன் அவன் ஒர்க்கை ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டரிங் டைம்லேயே வேறு என்ன ஃபைல் இருக்குன்னு கூட நோண்டி இருக்கலாம். அப்படி அவன் தேடி பார்க்கும்போது ஜனநாயகன் காட்சிகள் துண்டு துண்டாக அங்கங்கே இருந்திருக்கு. இப்போ இவனே என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்தையுமே அவனுடைய ஐக்ளவுட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான். இப்போ அதுக்கு நீங்கள் பென் ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்தே நீங்கள் ஆன்லைனில் ஏற்றலாம். இப்போ ஐக்ளவுடில் அவனுடைய ஐக்ளவுடில் அதை சேவ் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் வெளியில் போய் அது எல்லாமே ஒரு ஆர்டர் ஆக்கி அவன் ஒரு படமாக்கியிருக்கான். இதை நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கான். நண்பர்களில் தான் யாரோ ஒருத்தன் இந்த வேலையை பண்ணியிருக்கான். இது அதாவது இப்போ இந்த பிரேமலதா சொன்ன மாதிரி தான், நாட்டில் என்னங்க பெரிய பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் போதை பொருள் வழக்கமாக இருக்குது, இதை தாண்டி அண்ணன் ஆட்சி ஒன்றும் குறை சொல்ல முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கதையாகி போச்சு. சினிமாவில் என்னங்க, அடுத்தவங்க படத்தை திருடி வெளியில் இப்படி ஏற்றி விட்ருவானுங்க, மற்றபடி சினிமா நல்ல துறை தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கேவலமாக மாறிப்போச்சு. பாருங்கள், அந்த தொழிலுக்கு வருகிறவர்கள் அந்த தொழில் மீது எவ்வளவு கண்ணியத்தோடும் ஒரு தெய்வ நிலையிலையும் அந்த தொழிலை வச்சு பார்ப்பாங்கங்கிறது தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது. ஒரு எடிட்டராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், ஆர்ட் டைரக்டராகட்டும், அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்க ரொம்ப கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடந்திருக்காங்க. இதுதான், அதனால தான் இந்த சினிமா இத்தனை வருஷம் இயங்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை எல்லாருமே இப்படி சந்தர்ப்பவாதிகளாக மாறி ஏதோ ஒரு ஃபன்னுக்காக ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா எந்த படமும் உரிய நேரத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியோ அது வெளியில் கசிஞ்சிரும். அப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை யாருமே இங்கே செஞ்சது கிடையாது. முதல் முறையாக இப்போ தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது காப்பியாகி வெளியில் வந்திருக்கும், அது ஏதோ ஒரு வகையில் வெளியில் கசிஞ்சிருக்கும், ஒன்றும் இல்லை. இப்போ சரத்குமார் ஜக்குபாயின்னு ஒரு படம் நடித்தார்.
அந்த படத்தை வந்து ஜெயலலிதா அம்மா நான் படம் பார்த்துட்டு தர்றேன் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவரும் வந்து ஒரு முதல்வர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி டிவிடி காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அதை அப்படியே தூக்கி அவங்க சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் சரத்குமாருக்கும் ஏதோ ஒரு டென்ஷன். அப்போ அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தூக்கி போட்டாங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படம் வந்து இதுக்கு வந்துருச்சு, டிவியில் வந்துருச்சு. அப்போ அந்த படத்தை யார் வாங்குவா? படமே கில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருந்திருக்கு ஏற்கனவே. அப்படியெல்லாம் படங்கள் வெளியில் வந்திருக்கு. அப்புறம் வந்து தியேட்டருக்கு வரோம், அங்கே வந்து படத்தை திருட்டுத்தனமாக எடுத்து அனுப்புவாங்க. அதை தமிழ் ராக்கர்ஸில் போடுவாங்க. யார் தமிழ் ராக்கர்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்துச்சு. விஷால்லாம் பெரிய முயற்சி பண்ணார். அதுக்காக வந்து தயாரிப்பாளர் சங்க காசை பல கோடிகளை அவர் இழந்தார். அதுக்காக ஒரு பெரிய டீம் ஒன்று வச்சு எல்லா இடங்கள்லையும் ஊராக போய் தேடி, இன்னும் கூட சொல்லுவாங்க, விஷால் வந்து ஷூட்டிங்கில் இருப்பார், திடீர்னு அந்த வழியாக ஒரு ஆம்னி பஸ் போகும், ஷூட்டிங்கை விட்டுட்டு திடுன்னு ஓடி போய் பஸ்ஸை நிறுத்தி உள்ளே போய் என்ன படம் ஓடுதுன்னு செக் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஆவேசத்தோடு இதை எதிர்கொண்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்க முடியல. அப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு. இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய வேலையை ஒருத்தன் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டான். இப்போ அவன்கிட்டேருந்து என்னத்தை இவங்க ரெக்கவர் பண்ண முடியும்? சாதாரணமான ஒரு எடிட்டர் தானே, அன்றாடம் வர்ற பேட்டாவையும் சம்பளத்தையும் வச்சு வாழ்கிற ஒரு மனிதனால் இப்போ இழந்த கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடியை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போது பாதிக்கப்பட்டது தயாரிப்பாளர் தான். ஹீரோவுக்கு ஒரு பக்கம் கட்டாயமாக பாதிப்பு தான். இப்போ அவருடைய படத்தை பெரிய திரையில் பார்த்து மக்கள் ரசித்து கொண்டாடி அவர் பின்னால் வர்றதுங்கிறது ஒரு பக்கம். சும்மா செல்ஃபோனில் பார்த்துட்டு இதுவே போதும் அப்படின்னு கடந்து போகிறதை எப்படி ஒரு ஹீரோவால் தாங்கிக்க முடியும்? அதற்காக அவர் உழைத்த உழைப்பு எவ்வளவு? ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தமிழ் சினிமாவுக்கு வரும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. இப்போ அந்த பையன் வந்து வேற ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் தகவல் வருது. இப்போ அவனுடைய ஐக்ளோட போய் செக் பண்ணால் தான் அந்த படத்தில் உள்ள காட்சிகள் ஏதாவது அதில் இருக்கான்னு தெரிய வரும். ஸோ இப்படி இன்செக்யூர்டான ஒரு ஒரு நிலைமையை நோக்கி தமிழ் சினிமா போகிறது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானது இல்லை. இங்கே இருக்கிற சங்கங்கள் இன்னும் கெடுபடியாக இருக்கணும். இந்த பயோமெட்ரிக் மூலம் உள்ளே வர்றதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் அவங்கள உள்ளே அனுப்பணும். அது சின்ன படமோ பெரிய படமோ எல்லாரும் அவரவர் சக்திக்கேற்ற பணத்தை இதுக்குள்ளே போடுறாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது. இப்போ இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? தண்டனையை பலமாக்கணும். இப்போ சைபர் கிரைமில் வந்து எந்த அளவுக்கு தண்டனைகள் பலமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய அளவு தண்டனையெல்லாம் இல்லை. ஒரு 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 முக்கியமான விஷயத்தை எங்கேயோ ஒருத்தர் கசிய விடுறாரு, அப்புறம் வந்து இந்த பேங்க் திருட்டு இதெல்லாம் நடக்குது. இப்போ பல இடங்களில் வந்து அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு இதெல்லாம் நடக்குது. இப்போ அதன் மூலம் வந்து பல லட்சங்களையும் கோடிகளையும் மிரட்டி வாங்குறதெல்லாம் இங்கே நடக்குது. ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு தரப்படுகிற தண்டனைங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சைபர் கிரைம் இதற்கு எவ்வளவு பெரிய தண்டனையை நாம் கொடுக்குறோமோ அதற்கேற்ப தான் இந்த குற்றங்கள் குறையும். இப்போ இந்த பையனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை இந்த சமூகம் வழங்க போகுதுங்கிறது தெரியல. சட்டமும் ஒரு மிகப்பெரிய தண்டனையை வழங்குறது தான் சரியாக இருக்கும்.